2026 இப்போ சிஎம் இருக்காங்க, ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் இருக்காங்க. யார் வருவாங்க? கண்டிப்பாக விஜய் தான் வருவார். அப்படி சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அவர் இப்போ எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறாரு. அதனால் படிப்பு விஷயத்துக்கு நிறைய இதுவெல்லாம் கொடுக்குறாரு. எனக்கு படிப்பு தெரியாது, ஆனால் இருந்தாலும் பசங்களை படிக்க வைக்கிறேன். படிப்பு விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் கண்டிப்பாக விஜய் வருவார். என் பையன் ஓட்டு அவருக்கு தான் போடணும். இது சீமான் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாதே. எடப்பாடி அவர் கூட கொஞ்சம் நல்லது தான் பண்ணார். அதை அவரை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. அவரை பற்றி நான் ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டதுனால அவரையே நம்பின்னு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டால் கூட கரெக்ட் டைமுக்கு பஸ்ஸு வர மாட்டேங்குது. நாங்கள் நின்னாலும் இது வரைக்கும் பஸ்ஸு எப்படி இப்போ ஒரு லேடிஸ் நிற்கிறாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இது வரைக்கும் பஸ்ஸு நிற்கவே மாட்டேங்குது. அது பாட்டும் போயிட்டே தான் இருக்குது. முக்கால்வாசி சென்னையில் ஃபுல்லாக டீலக்ஸ் தான் விட்டுருக்காங்களே. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். ஆனால் 10 மணிக்கு மேலே பஸ்ஸு நிற்காது. ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் கேட்டால் டிப்போக்கு போகுதுன்றாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது? ஃப்ரீ பஸ் விட்டால் ஜனங்களுக்கு இதுவாகுமா? அந்த 1000 ரூபாய் மகளிர் தொகைனாங்க. ரேஷன் கார்டே எங்களுக்கு இல்லை. இப்போ தான் எழுதி போட்டோம். மகளிர் தொகை கூட இன்னமும் வரல எங்களுக்கு. நான் எழுதி போட்டு கேட்டால் வரும் 2 வருஷம் கழிச்சு வரும், 3 வருஷம் கழிச்சு வரும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக விஜய் தான் வருவார். டிவிக்கே தான். என்னன்னு சொல்கிறது? இப்போ எடப்பாடியார் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் இருந்தார். சரி, புதுசாக இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமோ, ஒரு மாற்றம் இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதான் இவங்க 2 பேருமே மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால புதுசாக இவங்க ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க மக்கள். அதுதான். சீமான், எடப்பாடி அவரும் ஓரளவுக்கு பரவாயில்ல, மக்களுக்குன்னு கொஞ்சம் செய்கிறாரு. அவ்வளோதான். ஸ்டாலின் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப அரசியல் வேண்டாம். ஏன்னா அவரே 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஒன்றும் எதுவும் சரியில்லை. மக்கள் பெண்கள்லாம் பாதுகாப்பாக வெளியெல்லாம் போக முடியல. இன்னமும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு முக்கியமாக. அதான் புதுசாக ஒருத்தர் வந்தால் வாய்ப்பு கொடுக்கலாமே. மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இல்லை இந்த இலவசம் எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் எல்லாரும் விஜய்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இலவசம் இல்லாமல் இருக்கிறதே நாட்டுக்கு ரொம்ப நல்லது தான். சீமான் அவர் அரசியலை பற்றி என்ன? அவர் நோ கமெண்ட்ஸ். எடப்பாடி நோ கமெண்ட்ஸ். ஸ்டாலின் பார்த்துட்டோம்ல நான் நாட்டு எப்படி ஆயிடுச்சுன்னு. போதும். விஜய் இத்தனை வருஷமாக அவங்க இருந்தாங்க. அவங்களால முடியாது, இவரால் முடியும்ல. அவர் பார்த்துப்பாருல்ல. அதுக்காண்டி நான் விஜய்ன்னு சொல்கிறேன். இத்தனை வருஷமாக அவங்க இருந்தாங்க, அவர் செய்வார்ல. இப்போ இவரை விட்டு பார்ப்போம், இவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். நிறைய இருக்கு. கண்டிப்பாக வந்துடுவார். அது எனக்கு தெரியல. வாய்ப்பே இல்லை. இவர் தான். கண்டிப்பாக விஜய் தான் சொல்லுவேன். என்ன காரணம்? ஏன்னா மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால விஜய்ன்னு சொல்லுவேன். விஜய் 2026 வெற்றி பெற்றுவார்னு நினைக்கிறீங்களா? மக்கள் சப்போர்ட்டால் வெற்றி பெற்றுவார். எடப்பாடி அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. நான் அவரை பற்றியும் தெரியாது. அவரை பற்றி என்ன தெரியும்? ஏன்னா மக்களுக்கு அவர் எலெக்ஷனில் நிற்கும் போது நல்லது செஞ்சதுனால அவர் வின் பண்ணார். இப்போ ஃபுல்லாக விஜய்க்கு தானே இது பண்ணுறாங்க. அதனால் இப்போ 2026 சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் தானே நிற்கிறாரு. அதனால் அவர் ஆவார்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இருக்காரு, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. என்ன சொல்கிறது? இல்லை உங்களுக்கு தோணும் இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. சீமானும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லதான், நல்லா பேசுகிறாரு, நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் வாக்கு உரிமை கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்கு. அதே மாதிரி புதுசாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும். விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? போடணும் சொல்கிறதுக்கு என்ன, வந்தால் தான் தெரியும். யாருமே வரணும். ஸ்டாலினும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் இப்போ எடப்பாடி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் சாய்ஸ் சீமான் இல்லைங்களாண்ணா? நான் இவங்க 4 பேரில் ஒரு ஆளை சூஸ் பண்ண சொன்னால் யாருண்ணா? சீமான். புதுசாக ஒரு புது முகமாக வந்தால் நல்லாயிருக்குமே. இப்போ ஏற்கனவே வந்தவங்களோட இவர் வந்திருக்காரு, இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்து ஒரு எதிர்பார்ப்போட. ஆனால் விஜய் மேலே ஒரு ஹோப் வர என்ன காரணம்? ஹோப்பு எல்லாம் அதான் புதுசு.
எதுக்குமே அதாவது அவரை கூட பழகுனா தான் தெரியும் அப்படின்னு மாதிரி தான். அவர் புதுசாக வந்தால் நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை. எப்படி நம்ம எம்ஜிஆர் அண்ணா அப்படி நம்பிக்கையோடு இருந்தோமோ அது மாதிரி இந்த ஃபீல்டில் அவர் அந்த லைனில் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா அவருக்கு விஜய்? கண்டிப்பாக இருக்குது. சீமான் அவர் அரசியலை பற்றி என்ன? சீமான் அரசியல் அவர் வந்து என்னன்னு சொல்கிறது, ஒரு பேச்சு மட்டும்தான் இருக்குது. இது பண்ண ஸ்டாலின் இந்த இப்போ நம்ம பார்த்துட்ருக்குமே அந்த நிலைமை தான். எடப்பாடி சொல்லவே தேவையில்லை. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அது வேறு மாதிரி இருந்து இவரோட ஆட்சி வேறு மாதிரி இருக்குது. மொத்தத்துக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு புள்ளி வைக்கிறது விஜய் வந்தால் அந்த புள்ளி எப்படி இருக்குன்னு மக்கள் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான். நாம் வந்துட்டு இதோடைய இதை சொல்கிறதுக்கு முக்கியமாக நாம் கருத்துக்கு இப்போ யாரையும் சொல்ல முடியாது. நம்ம இவங்க வந்தால் நல்லா இருக்கும் நமக்கு மனசு தோணுது. புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு, சீமான் இருக்காரு. யாருன்னா இல்லை அதில் விஜய் தான் செலெக்ஷன். எப்படி பார்க்குறீங்கன்னா இப்போ இருக்க திமுக அரசு ஏதாவது இன்னும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாண்ணா? ஏதாவது குறையா பார்க்குறீங்களா? இன்னும் இது நல்லது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவதுன்னா? இல்லைங்கண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரையும் நம்ம குறைலாம் சொல்ல முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் மாறும்போது அடுத்த ஆளுங்க மாறினா எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்து தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர முன்னாடி நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? சீமான் அவர் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அரசியல் பற்றி நம்ம இது பண்ணுறது இல்லைங்கண்ணா. அதனால் நம்மளுக்கு தெரியல அந்தளவுக்கு. எடப்பாடி அவருடைய அரசியல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் சாய்ஸு விஜய் தான். ஆமாங்க. எனக்கு எடப்பாடி ஐயா வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்னா அவர் பண்ணுற எல்லா திட்டமும் நல்லா இருக்குது. எல்லாமே வந்து அவரும் ஒரு விவசாயத்துலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு எல்லாத்தோட வறுமை எல்லாம் தெரியும். இவங்க குடும்பம் கொண்டு வராங்க. அது என்னத்துக்காகும்? இவங்க கொண்டு வர்றது விவசாயம் இதுலேருந்து கீழேருந்து ஒரு ஆள் வந்து மேலே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக தானே இருக்கார். அதனால் அவர் வந்து எனக்கு நல்லாயிருக்கும். கூட டிவிக்கே கூட இருந்தாருன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் முதல்வர்? யார்? எடப்பாடியே தான் முதல்வர். துணை முதல்வராக நம்ம டிவிக்கு ஐயா இருக்கலாம். ஸ்டாலின் அவரை பற்றி அதான் சொல்கிறேனே, குடும்பம் கொண்டு வந்தால் அது வந்து அரசியல் கிடையாதுல்ல. சீமான் அவருக்கு பேச்சு திறமை இருக்குது. அவருக்கு பேச்சு திறமை மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் அவங்க என்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவர் வர அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவருக்கு இன்னும் இது பத்தலை. பேச்சு திறமை இருக்கிற அளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸும் கிடையாது. அவர் எப்படி வருவார் அது வர்றதும் கிடையாது. விஜய் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? அதெல்லாம் ஒரு நல்லது நடக்கணும் தான். புதுசாக வந்திருக்கவங்க மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆதரவு இருக்குதுன்றது முழுசாக சொல்ல முடியாது. அவங்கவுங்க இஷ்டம், எப்படி யாருக்குன்னா யார் போடணுன்ட்டு அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருக்குது. அது மக்களாக தேர்ந்தெடுத்து அவருக்கு போட்டு வர வச்சா வர வைக்கலாம். சரி, ஆனால் விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காண்ணா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதனால் நம்பிக்கை இருக்குது. எடப்பாடி அவரோட அரசியலை பற்றி என்ன? அது நம்ம சொல்ல முடியாதுண்ணா. அது ஸ்டாலின் அவரும் ஒரு நல்லது பண்ணுறாரு, சில நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கணும்ல. சீமானு அதை பற்றி நமக்கு பேச மாட்டோம். மாற்றம் வரணும், கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும். யாரும் அது எடப்பாடி வரட்டும், விஜய் வரட்டும், பிஜேபி யார் வந்தாலும் சொல்லுவோம், மாற்றம் இருக்கணும். மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சீமான் அரசியல் எப்படி? சீமான் அரசியல் ஒரு டைம் நல்லா பேசுகிறாரு, ஒரு டைம் இதுவாக பேசுகிறாரு. அவர் பேச்சு நாக்கு சரியில்லை. எடப்பாடி கரெக்டாக இருக்கிறார். விஜய் நல்லவர் தான், ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கினாரு. மீண்டும் வந்தால் தெரியும். ஸ்டாலின் பார்த்தாச்சு, ஸ்டாலின் தான் 4 வருஷமே பார்த்தாச்சு. எல்லாம் வரி ஏறுது, இபி ஏறுது, கரண்ட்டு பில் ஏறுது, வீட்டு வரி ஏறுது, வீடு வாங்குறது விற்கிறது ஏறுது, நிறைய இருக்குது. இந்த வாட்டி மாற்றம் நிச்சயமாக வரும். விஜய் வந்தவருக்கு என்ன காரணம்? விஜய் ஏன்னா ஒரு மாற்றம் வரட்டும். விஜய் மேலே அப்படி ஒரு ஹோப் வருதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? புதுசாக யாருன்னா வரட்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு? இருக்கலாம், நம்ம பொறுத்த வரைக்கும் இருக்குது. சீமான் சீமானு தான் ஒரு டைம் எதிர்பார்த்தோம், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அவர் டம்மி ஆகிட்டார். ஸ்டாலின் தான் சொல்கிறது, நான் எல்லாம் பார்த்தாச்சு, அவரும் பார்த்தாச்சு. புதுசாக ஒருத்தவங்க வரணும். விஜய்ன்றதை விட இன்னும் புதுசாக விஜய் கூட வாய்ப்பு கொடுக்கலாம். சீமானம் வந்தால் நல்லா. என்ன காரணம்? அவர் மக்களுக்கு சொல்லுவாங்களே எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு, அதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்கிறாரு. இந்த பிரச்சனைனா நான் வந்தால் நான் சரி பண்ணணுன்னு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க இந்த காரணத்துக்காக சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னா என்ன காரணம் சொல்லுங்கள்? என்ன, அவர் மக்களோட இடத்துலேருந்தே அவர் பேசுகிறாரு, அதனால் நான் அவர் ஓட்டு போடுவேன். மக்கள் பிரச்சனைக்காகலாம் கூட நிற்கிறாரு, அந்த அளவுக்கு அதுக்கான ஓட்டுகள் கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா சீமானுக்கு? கிடைக்கல தான். எப்போ கிடைக்கும்போது அது எனக்கு தெரியல. சரி, விஜய் விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் சீமானு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸ்டாலின். ஸ்டாலினே வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இருந்தாச்சு 5 வருஷம். எடப்பாடி. புதுசாக யார் வரணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி வேண்டாம், புதுசாக யாராவது வரணும் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருமே விஜய் தான் சொல்லுவோம். என்ன காரணம் பிரதர் விஜய்னு சொல்கிறேன்? புதுசாக ஒருத்தர் வந்தால் ட்ரை பண்ணுவார். அதான் அவங்க சொன்னதான், புதுசாக ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு சீமானு கொடுக்கணும்னு நினச்சிருந்தாங்க, அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரம் போயிட்டா போல், அதில் இதில் மாட்டிக்கின்னு. இப்போ இவர் தான் ஒழுங்காக இருக்க மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஸ்டாலின் அவரை பற்றி என்ன, அரசியலை பற்றி உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் பார்க்குறீங்களா அரசியலில். எடப்பாடி. எடப்பாடி அவர்லாம் ப்ரோ, அவர்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அவர்லாம் ப்ரோ. யாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம்னா விஜய் தான் சொல்லுங்க. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு வேறு ஐடியாவில் இருக்கிறார். மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது. எடப்பாடி. எடப்பாடி வரதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது, ஆனால் கூட்டணி எப்படி அமையுதுன்னு தான். ஸ்டாலின். ஸ்டாலின் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் சீமானும் இல்லை. யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்? டிவிக்கே தான், விஜய் தான். என்ன காரணம் பிரதர் அப்படி சொல்ல? அவர் தான் ஃபேன்ஸு. அது இல்லாமல் அவர் எங்கள் வீட்டில் எல்லாருமே அவர் தான் ஃபேன்ஸு. என் பையன் விஜய் பர்த்டே அன்றைக்கி தான் பிறந்தாரு. மெயின் நாங்கள் ஃபுல்லாக விஜய் ஃபேனு. அவர் பிறந்தோன்னே ஒன்றும் இதாகிடுச்சு. மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்குதான் ஜி, இல்லாமல் இல்லை, கிடையாது. இன்னும் 3 பேர் போட்டியில் இருக்காங்க. சீமான்லாம் லிஸ்ட்டிலே கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்தார், இப்போ கிடையாது. விஜய் வந்தோன்னா அவர் பேச்சு சரியில்லை. கரெக்டாக பேசியிருந்தால் ஓகே, ஏதாவது பேசு தானே, மேடையில் கரெக்டாக பேசுகிறப்ப கரெக்டாக பேசணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தா கரெக்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸ்டாலின்லாம் வாய்ப்பே இல்லை. எடப்பாடிக்கும் இது இல்லை, நம்ம டிவிக்கே தான் எப்பயுமே நினைக்கிறேன். என்ன காரணம்னா அது இல்லை, ஏன்னா கொரோனா டைமில், ஏன்னா நான் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறதுனால சொல்கிறேன். கொரோனா டைம்லேயே எங்களுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் சம்பளம், இந்த ஒரு சில இது கொடுத்தாங்க, அதனால சொல்ல வரேன். அவங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக வரல. சீமான் வந்து பேசுவாப்புல, மற்றபடி ஒன்றும் செயல்பாடு இருக்காது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எடப்பாடி ஐயா தான். எடப்பாடி. என்ன காரணம்னா அவர் வந்து ஏற்கனவே நலத்திட்டங்களை வந்து இந்த குடிநீர் திட்டங்கள்லாம் சேலம் மாவட்டத்தில் நல்லா பண்ணார். அதுக்கப்புறமும் அவர் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நான் எப்படி சொல்ல முடியும், மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவருக்கு இளைஞர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் சிறப்பாக பண்ணாலும் அவர் ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி வாங்க. பாட்டு நிறுத்திடுறீங்களாண்ணா? அவரும் கணிசமான வாக்குகளை வாங்குவார். சீமார் அவர் வந்து புரட்சிகரமான திட்டங்கள்லாம் சொல்கிறாரு. அவரும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குவார். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும்.